வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோ, அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும், ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோ, அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். தூய ஆவியே அன்பின் ஆவியே, துணையாளரே தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பின் கர்த்தரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே, உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், உன்னதர், உயர்ந்தவர். உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே எங்களை தரை மட்டும் தாழ்த்தி படைக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரியவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்குறவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எனக்காய் எங்களுக்காய் நீட்டப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு நீர் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிரசன்ன கர்த்தராய் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டவராய கர்த்தர் தாமே எங்கள் மத்தியிலே எழுந்தருள்வீராக. உம்முடைய வார்த்தைகளால், உம்முடைய வல்லமையால், உம்முடைய கிருபையால், உம்முடைய நன்மையால், உம்முடைய மகிமையால் உம்முடைய ஜனங்களை மூடி மறைப்பீராக. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கர்த்தருடைய சமூகம் முன் செல்லட்டும். தேவ பிரசன்னத்தால் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படட்டும். கர்த்தர் நல்லவராய் இந்த காரியங்கள் நடப்பித்தார். உம்முடைய சமூகத்தில் என்னையும் எங்களையும் தாழ்த்தி படைக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்துக்கு எங்களை படைக்கிறோம். கர்த்தர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்து இருப்பீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, பாடுகிற, இசைக்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். இந்த இடம் முழுவதிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பட்டும். இயற்கை தடைகள், செயற்கை தடைகள், மின்சார தடைகள், சத்ருவின் சகல தடைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். பலவானை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். திறக்கப்பட்ட வானம் உண்டாகட்டும். பிரசன்னம், கிருபை, வல்லமை, அற்புத அடையாளங்கள் மூலமாய் உறுதிப்படுத்தப்படட்டும். தாழ்த்தி வெறுமையாக்கி இயேசுவின் கரத்தில் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்ம இருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் என்று சொல்லி ஒரு வாட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் இந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் இந்த சங்கீதமானவர். 2-3 பேர் நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதே வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதே வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவருக்கு சங்கீதமானவர். வெள்ளமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் இந்த சங்கீதமானவர். ஆண்டரை மகிமைப்படுத்தினோர் பல்லை பாடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் எங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் எங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுவே, மகிமை மகிமையே என் மனம் பாடுவே. மக்கள் மத்தியில் எங்கும் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் எங்கும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன்,
போதுமே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுவே. அல்லேலூயா என் ஆவி பாடுவே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். தேவசாயல் சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவசாயல் சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தெய்வ சேவையே என் கம்பீர சேவை. தெய்வ சேவையே என் கம்பீர சேவை. தேவாவியில் நிறைந்து நானும் பாடி பாடுவேன். தேவாவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடினோம். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். அப்படியே தேவ சமூகத்தை அர்ப்பணித்து இருக்கும் இடத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து ஆராதிப்போமா? நம்ம பாடணும், அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம் அப்படி சொல்லி தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் கோட்டையுமா இருக்கிறார். அது மாத்திரம் பாடணும், சீயோன் பலனே வெற்றி சிகரமே சேனைகளின் கர்த்தர் கிரியை செய்கிறான்னு சொல்லி அவதான் நம்முடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்க பலன் என்ற வார்த்தை அறிமடி. ஆண்டவராய் கர்த்தர் பலனாய் இருக்கிறபடினால இந்த கால வேளையில ஆண்டவனுக்கு சொல்ல போறோம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேண்டி சொல்லி ஆண்ட சமூகத்தில் அப்படியே சொல்லி துதித்து பாட போகிறோம். அவர் தான் நம்ம பலன். ஆண்ட சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் அவரை சந்தோஷமா மகிழ்ச்சியை ஆராதிக்கும் பொழுது அவர் தம்முடைய பலனால் நிரப்புவார். ஹல்லேலூயா. பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டு வளர்ந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறபடி ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்திலே ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு பலனாய் இருந்து அவர் பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்வது போல நாமும் ஆண்டவனுக்கு சொல்ல போறோம், கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூறுவேண்டி சொல்லி ஆண்ட சொல்லி அடிப்பாடி ஆராதிப்போமா? கர்த்தாவே என் பலனே என்று சொல்லி அன்பு
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது மாத்திரோட பலன் அல்லாமல் அவரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பா. பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்ற வார்த்தையின்படி அவரை துதித்து ஆராதிக்கிற வேளைகளை பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவர்களை உதவி செய்கிறவர்கள் லேசான காரியம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக ஆண்டவர் சொல்லுகிறார். பலவீனன் கூட தன்னை பலவான் என்று சொல்லும்படிக்கு ஆண்டவர் பலப்படுத்துவார். அந்த காலை வேளைகளை ஆண்டு சமூகத்து கடந்து வந்திருக்கிற நாம் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அவர் பலனாய் இருந்து பரிசுத்த இருப்பதை பலனடைவீர்கள் வார்த்தையின்படி ஆண்டவரை பலப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் உங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை ஊற்றும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்துமாவிலே பலன் தந்தி நீ தைரியப்படுத்தி நீ வார்த்தையின்படி உங்க ஆத்துமாவிலே கர்த்தர் பலப்படுத்தி உங்கள் சரீரத்தில் நல்ல பலனை கர்த்தர் கொடுத்து, ஹல்லேலூயா, காண்டாமருக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவர். கால்களை கர்த்தர் மான்களின் கால்களை மாற்றி உயரமான ஸ்தலங்களில் ஏறி வரப்பின கர்த்தர் அப்படியாய் பலப்படுத்தும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பும்படி ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல போகிறோம், ராஜாவும் மாளிகையில் ராப்பாளாய் துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய சமூகத்துக்கு அவருடைய மாளிகைக்கு அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிற நாம் அவருடைய துதித்து ஆராதித்து அப்படியே அர்ப்பணிப்போமா? அவரை ஆராதிக்க ஆராதிக்க அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை தூக்கி நிறுத்துவார். கண்மலை மேல் கர்த்தர் உயர்த்தும்படிக்கு அவருடைய கரம் உங்க மேல் இறங்கி வரும். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். சொல்லுவோமா? துதித்து மகிழ்ந்திருப்பேன் ஆண்டவரே. எல்லா துயரமும் மறந்து எல்லா கவலைகளும் மறந்து துதிக்கும்படிக்கு என் துதிப்பே என்னை யான்னு சொல்லுவோமா? ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். என் பலனே, பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. அவர் ஆராதிக்கும்படி என் பலன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய பலன் உங்கள் நிரப்பும். உங்களுடைய பலவீனங்களாம் ஓடி மறைந்து போகும்படிக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையாக நிரப்புவார். ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா, உங்களுக்குத்தான். எங்கும் நிறைந்த ஏகவாயிலும் ஆராதனை உமக்கே. அப்படி கர்த்தரை ஆராதிப்போமா? நிறைந்த யெகோவாயிலும் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே, யெகோவா
எங்களை பலப்படுத்தும்படிக்கு தன்னுடைய பலன் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். எல்லா பலவீனங்களை விட்டு ஓடி போகும்படி இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை எங்களை நிரப்ப போகிறது. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியாடினே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியாடினே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு அப்படி எழுந்து கத்திர ஆராதிப்போமா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆராதிக்கிற இந்த வேளையில உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ள தம்முடைய வல்லமையால் நிறைவேற்றி எல்லா பலவீனங்களும் ஓடும்படிக்கு பலப்படுத்தும்படிக்கு பலத்தினாவில் நிரப்ப வேண்டும் கத்திர வாக்கு கொடுக்கிறார். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் கரத்தினால் ஆகும். எவரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாவ ஆவியான வரும்போது பலனடைவீர்கள் தெரியும்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது அப்படி பிரசன்னத்தை உணரும் பொழுது உங்கள் பலவீனங்களாம் உங்கள்கிட்ட ஓடி போகும்படிக்கு இந்த காலை வேளையில கச்ச பலத்தால் நிரப்ப வேண்டும் வாக்கு கொடுக்கிறார். எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளிலிருந்து கத்தர் விடுதலை கொடுத்து பலவீனத்தின் கிரியில் முறையடிக்கப்பட்டபடிக்கு கத்தருடைய வல்லமை இறங்கி வர போகிறதா. அவர் உங்களுக்கு அனல் மூட்டும்படிக்கு பரிசுத்த ஆவியான அந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமும் நடத்துகிற தேவன் மகா வறட்சியான நாட்களிலும் ஆண்டவர் செழிப்பாக்கும்படிக்கு எலும்புகள் இளமலதாய் மாற்றும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆவியானவரை நிரப்பும்படிக்கு அர்ப்பணிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பலன் அடைவீர்கள் வார்த்தை நம்முடைய ஆவியானவர் தாமே நம்மை பலப்படுத்தும்படிக்கு நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் எல்லா வியாதிகளும் ஓடி மறைந்து
கத்தர் கொடுக்கிற சுக பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கத்தாவே என் பலனை உண்மையில் அன்பு கூறுவேன்னு பாடினது போல நீங்க தான் ஆண்டவர் என் பலன். எந்த சூழ் நீங்க தான் ஆண்டவரை, நீ தான் அடைக்கலம், என் கோட்டை, என் பலன் எல்லாம் எனக்கு நீங்க தான் ஆண்டவரை. அர்ப்பணிக்கிற வழியில அவர் தம்முடைய பலத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று வாக்களித்தவர் அவருடைய கிருபையினால் நிரப்புவார். நாம் நிர்மலமாக இருப்பது கிருபை அல்லவா. இம்மட்டுமாய் கச்சர் போராட்டங்கள் வந்த போதும் கச்சர் நிர்மலமாக பாதுகாத்தார் அல்லவா. இனிமேலும் அவர் காக்க வல்லமையில தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியான மக்கள் அசைவாடும்படிக்கு நிரப்பும்படிக்கு நம்ம கேட்க போறோம். அசைவடம் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும் ஐயா. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியேன்னு சொல்லி நான் பலன் அடையணும் ஆண்டவரே. பலன் இல்லாமல் இருக்கேப்பா, என்னை பிளப்பிடிச்சு படிக்க ஐயா. உங்க அழைத்து வந்திருக்கிற நான் உங்க பலனா நிரப்பப்படும்படிக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்குள்ள வாங்க, நிரப்புங்க. அழைப்போமா, பரிசுத்தம் அழைச்சு அப்படி ஆராதிப்போமா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பெலனடைய நிரப்பிடுமே மெலத்தின் ஆவியே. ஒவ்வொரு நிரப்புவீராக. ஒவ்வொரு நிரப்புவீராக, பலத்தால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பலன் உண்டாகும்படிக்கு, சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுக்கும்படிக்கு கதிர வளம் நிரப்பட்ட ஐயா, நிரப்பட்ட ஐயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரமல சமலோத ரபல கபரோத ரபல மரோத ரபரா ஓரபல மரோத ரபல கபரி விஷபல மரோத ரபல பரா ஓரிபி கமலோத ரபல மரோத ரபரா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ அசைவாடுங்க ஐயா, ஒவ்வொரு மீதும் அசைவாடுங்க. கல்லுக்கு சமானமாய் திரும்ப வாழ வைத்து கொடுக்க அறிந்திருக்கிற தேவ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இழந்து போன பலனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை அசைவாடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே வரபல மரோதர பல பரிஷ பல பரோதர பல மரோதர பல பல. நன்றி ஆண்டவரே. தேற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் லாற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் லசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே.
இறங்க இறங்கி வாருமே. துடைத்திடமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுவே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நீரைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நீரைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே. பயப்படாது, வேண்டுதல் கேட்கப்பட கத்தர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் வாக்களிக்கிற ஆண்டவர். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் பதில் கொடுக்கும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் வார்த்தையின்படி. அவரால் சேனைக்குள் பாய்ந்து போகும்படிக்கு, அவரால் மதிலை தாண்டும்படிக்கு கண்ணீர் எல்லாம் துடைத்து உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் வேண்டுதலுக்கு கத்தர் உருக்கமாய் இறங்கி பதில் கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறாரா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுது வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்ட ஐயா நிரப்பட்டும் ஆவியானவரே. பரிசுத்த வல்லமை நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஓரமல ஷபல தரமல பரா ஓரமல கமரோ தரமல மரோ தரமல பரா. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பிவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தை நிமிடி வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரபல ஷமல தரபல பரோ தரபல பரா ஒரமல கமரோ தரபல பரோ தரபரா. உன்னை கண்ணீரெல்லாம் துருத்தில் வைத்திருக்கிறார், உங்கள் அலைச்சல்கள் தேவரீர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிற கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இந்த வேலையை ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நீரே எங்கள் பலன், உம்மிலே அன்பு கூறுகிறோம். Oh Lord, you are our strength. நீரே எங்களுடைய பலன் அப்பா. Oh Lord of my strength, I love you. நான் உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தருடைய கரத்திலே அப்பா பலப்படுத்துகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய முகங்களில் இருந்து வடிகிற கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். குறைகளை நிறைவாக்குறவர், குற்றங்களை மன்னிக்கிறவர், எங்களுக்காய் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர். கர்த்தரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருவர் மேலும் கிருபை தாங்கப்பா. பலவீனப்பட்ட சரீரங்கள் பலப்படட்டும் ஐயா, நரம்புகள் பலப்படட்டும் ஐயா, சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், கிருபையின் நன்மையும் தொடரட்டும். பலப்படுத்தும், பலப்படுத்தும். தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாம். கர்த்தருடைய நாமம் மட்டும் உயர்ந்திருப்பதாக, பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக, எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. 1 நாளாகமம் 21:11, 21:13.
அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. கர்த்தருடைய கைகள், the hands of God. நேற்று தினத்திலே ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக லைவ் ப்ரோக்ராமாக தேவனுடைய கைகளை பற்றி உங்களிடத்தில் பல காரியங்களை பேசினேன். லேசாக அவைகளை தொட்டு அவைகளை பற்றி சில வார்த்தைகள் சொல்லி மேலும் சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். நான் பாவம் செய்தேன். அவன் சொல்கிறார் 17ஆம் வசனத்திலே, நான் பாவம் செய்தேன், நான் தான் பாவம் செய்தேன். பாவம் செய்தான், ஜனங்களை எண்ணினான். ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பினார். 12ஆம் வசனம், 3 வருட பஞ்சமா, 3 மாதம் எதிரிகளின் மூலமாய் சங்காரமா, 3 நாட்கள் கொள்ளை நோயா? 12ஆம் வசனத்திலே இப்படியாய் காத்து கேட்டார். 3 வருஷத்து பஞ்சமா, பகைஞரின் பட்டயம் பின்தொடர 3 மாத சங்காரமா, அல்லது இஸ்ரவேலின் எல்லையெங்கிலும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயா? பஞ்சமா, எதிரியின் சங்காரமா, கொள்ளை நோயா என்று கேட்டார். அந்த நேரத்திலே அவர் சொன்னார், நான் மனுஷனுடைய கையிலே அல்ல, நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக என்று 13ஆம் வசனத்திலே சொல்கிறார். கர்த்தருடைய கைகள், அந்த கைகள் நாம் பாவம் செய்த நேரத்திலே அது நம்மை தூக்கி எடுக்கிற கரம். சங்கீதம் 42 சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். குழியில் இருந்து, உளையான சேற்றிலிருந்து அவர் தூக்கி எடுக்கிற தேவன். சங்கீதம் 9:3, மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தாவே. சங்கீதம் 9:13, சங்கீதம் 9:13, மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தாவே. சங்கீதம் 30:1, சத்துருக்களின் கையிலிருந்து, ஆண்டவரே என்னை மேற்கொண்டு சத்துருக்கள் மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால். சத்துருக்களின் கையிலிருந்து கை தூக்கி எடுக்கிறவர். 145ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், 145:14, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டு யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆம், அருமையான தேவனே பிள்ளைகளே, மரண வாசலில் இருந்து தூக்கி விடுகிறார். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறார். சத்துருக்களின் கையில் இருந்து தூக்கி எடுக்கிறார். விழுந்து போய்விட்டாலும் உங்களை தூக்கி எடுக்கிறார். அவர் தூக்கி எறிகிற தேவன் அல்ல, தூக்கி விடுகிற தேவன். ஒருவேளை பாவத்தினாலே, பலவிதமான பழக்க வழக்கத்தினாலே நாம் கெட்டு போயிருக்கலாம். எரேமியா 18:4, குயவன் கையில் இருந்த பாண்டம் அவன் கையில் இருந்த போதே கெட்டு போயிற்று. எரேமியா 18:4, அவன் வணைந்து கொண்டிருந்தான், அவன் கையிலேயே கெட்டு போயிற்று. கெட்டு போன பாத்திரத்தை தூக்கி எறியவில்லை, திருத்தமாய் செய்தார். திரும்பவும் வணைந்தார், திரும்பவும் வேறே பாண்டமாக வணைந்தார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய தேவன். ஆமோஸ் 9:12, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தூக்கி எடுத்த தேவன் அவர். உங்கள் குடும்பத்தை தூக்கி எடுத்துவார். உங்கள் குடும்ப வாழ்க்கையை தூக்கி எடுப்பார். சோர்ந்து போனீர்களோ, விழுந்து போனீர்களோ, வீழ்ந்து போனீர்களோ, கெட்டு போனீர்களோ, உங்களை தூக்கி எடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையிலே அப்படி செய்த ஆண்டவர்
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை பேதுருவின் வாழ்வில் தேவன் செய்த காரியம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே அல்லேலூயா. இங்கே பேதுரு மூழ்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு 4ஆம் சாமத்திலே நடுக்கடலிலே நடந்து வருகிறார். ஆண்டவரே, நீரேயானால் நானும் நடந்து வர கட்டளையிடும் என்று கேட்கிறான். ஆண்டவர் வா என்று சொன்னார். அவனும் நடந்தான். ஜலத்தின் மேல் பேதுரு நடந்தான். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தபோது அவன் நடந்தான். ஆனால் கர்த்தரை பார்க்காமல், கர்த்தர் இயேசுவை பார்க்காமல் சூழ்நிலைகளை பார்த்தபோது, ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான். தண்ணீரிலே மூழ்கி போனான், அமிழ்ந்து போனான். ஆண்டவர் கையை நீட்டினார், அவனை பிடித்தார். மகனே, இன்று கடனில் மூழ்கி போய்விட்டாயா? கண்ணீரில் மூழ்கி போய்விட்டாயா? பிரச்சனையில் மூழ்கி போய்விட்டாயா? உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் உண்டு. விளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன், மரண வாசலில் இருந்து தூக்கி எடுத்த தேவன், சத்துருவின் போராட்டங்களிலிருந்து தூக்கி எடுத்த தேவன், விழுந்து போன நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்த தேவன், இன்று மூழ்கி கொண்டிருக்கிற உங்களை எந்த பிரச்சனையாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும், உங்களையும் தூக்கி எடுக்கிறதுக்கு அவருடைய கரம் நீட்டப்பட்ட கரமாயிருக்கிறது. அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சங்கீதம் 18:16 இப்படி சொல்கிறது. சங்கீதம் 18:16, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். மகனே, வெள்ளம் அடித்து கொண்டு போவது போல வாழ்க்கையில் பிரச்சனைகளின் சூழலிலே சிக்கி தவிக்கிறார்களோ, உன்னை கரம் நீட்டி தூக்கி எடுக்கிற தேவன், உங்களை பிடிக்கிற தேவன், உங்களை தூக்கி எடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கலங்கி விடாதீர்கள். அவர் உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை நிலை நிறுத்துவார். எந்த இடத்துல மூழ்கி போனீர்களோ, எந்த இடத்துல அமிழ்ந்து போனீர்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டு வேதனைப்பட்டீர்களோ, அதே இடத்திலே உங்களை ஒரு பாறையாக, உங்களை ஒரு தூணாக, உங்களை ஒரு கல்லாக நிறுத்துவார். நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுரு என்பதற்கு பாறை, ஸ்டோன், கல் என்ற அர்த்தம். தேவன் ஜீவக்கல். அவரிடத்தில் சேர்ந்த நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் உங்களையும் ஜீவக்கற்களாய் மாற்றுவார். கலாத்தியர் 2:9 வாசிக்கிறோம். இந்த மூழ்கி இருந்த இந்த பேதுரு, இந்த மறுதலித்த பேதுரு, இந்த சபித்து சத்தியம் பண்ணின பேதுரு, கர்த்தரை விட்டு பின்வாங்கி அவரை தெரியாது என்று மறுதலித்த அந்த பேதுருவுக்கு
தேவன் கிருபை கொடுத்தார். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும், கேபா பேதுரு, தூணாய் மாற்றினார். அருமையான தேவ பிள்ளைய, கவலைகள், கடன்கள், பிரச்சனைகள், எதிர்காலங்கள் உங்களை அப்படியே சூழ்ந்து அடிக்கிற சூறாவளியை போல உங்களை மூழ்கடிக்கிற சூழ்நிலையிலே உங்களை விசாரிக்கிறவர் உண்டு. 1 பேதுரு 5:7 சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆகையால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிலிப்பியர் 4:6-7 சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:6-7, ஆகையால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஏசாயா 25:8, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். மகளே, உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் உன் முகத்திலிருந்து வருகிற கண்ணீரை தம்முடைய கரத்தால், தம்முடைய கைகளால் அவர் துடைத்து விடுவார். ஆகையா பேதுருவின் வாழ்க்கையில் மூழ்கிக் கொண்டிருந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுத்து தூணாய் மாற்றி நிலை நிறுத்தி அற்புதங்களை அடையாளங்களை செய்தவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்களை தூக்கி எடுப்பார், தூணாய் நிறுத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைய, அவருடைய கைகளிலே நீங்கள் ஒப்பு கொடுத்து விடுங்க. அவருடைய கைகளிலே களிமண்ணாய் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஏசாயா 64:8 சொல்கிறது, இப்போதும் தேவனே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஆண்டவர் உங்களை உருவாக்கும்படி அவருடைய கைகளிலே உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், உருவாக்கும்படி ஒப்புக் கொடுங்கள். அருமை தேவ பிள்ளைகளே, உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கையில் அடங்கி இருங்கள். உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. சங்கீதம் 31:15, என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. சங்கீதம் 31:5, என்னுடைய ஆவியை பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். தாவீது ஒப்பு கொடுத்தார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போது லூக்கா 23:46, பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆவியை ஒப்புவித்தார். ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்பினார். ஆகையால் இன்றைக்கு ஆவியை அர்ப்பணிப்போம், ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். தேவ பிள்ளைய ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். தாவீதின் வாழ்க்கையில் செய்த தேவன், பேதுருவின் வாழ்க்கையில் செய்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். அவர் அன்றைக்கு கையை பிடித்து தூக்கி எடுத்தார். யாக்கோபே, இஸ்ரவேலே, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாய். ஏசாயா 41:13, உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு
துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். துணை நிற்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார். அருமையானவர்களே, ஏசாயா 41:10 சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அந்த கரம் தாங்குகிற கரம். அந்த கரம் அன்றைக்கு யாக்கோபை தாங்கினது. மற்றவர்கள் நினைத்தார்கள் இவன் சிறு பூச்சி, இது பூச்சி, இது ஒரு தெல்லு பூச்சி, மூட்டை பூச்சிய மாதிரி நசிக்கிருவேன்னு நினைச்சாங்க. இது சின்ன கூட்டம், நம்ம அழிச்சிருவேன்னு நினைச்சாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. வசனம் ஏசாயா 41:14. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் துணை நிற்கிறார் பிள்ளைகளே. அவர் தாங்குகிற கரம் அன்றைக்கு யாக்கோபை தாங்கினார். சிறு கூட்டமாயிருந்தாலும் அவருக்கு விரோதமாய் எழுந்தினவர்களை இல்பொருளாக்கி அவளை ஒன்றுமில்லாமல் போக செய்து கர்த்தர் அவரை தாங்கினார். அந்த தாங்குகிற கரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தப்புவிக்கவும் செய்யும். லோத்துவை பற்றி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 19:10-16. லோத்துவின் வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியம். அப்பொழுது அந்த புருஷர்கள் தன் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி கைகளை நீட்டி கதவை பூட்டி காப்பாற்றினார்கள். தேவதூதர்கள் சோதோமின் பாவம், ஆண் புணர்ச்சி பாவம், ஓரின சேர்க்கையின் பாவம், தன்னை தேடி வந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கும்படிக்கு தேவதூதர்கள் என்று கூட அறியாதபடி அவர்கள் வாழ்க்கையிலே களங்கப்படுத்தும்படிக்கு வந்த நேரத்தில் எங்கேயோ இருந்து பரதேசியாய் வந்த நீயா நியாயம் பேசுவது, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அவன் வீட்டை சூழ்ந்து கிழவர்கள் தொடங்கி வாலிபர்கள் வரை சூழ்ந்து அவனை களங்கப்படுத்தி கரைப்படுத்துவதற்காக, அவனோடு தவறான உறவு வைத்துக் கொள்வதற்காக வீட்டை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில தேவதூதர்கள் கையை நீட்டி கதவை பூட்டி அவனை காப்பாற்றினார்கள். 19:12 இந்த சோதமை அளிக்க தேவதூதரை அனுப்பினார். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. இந்த பட்டணத்தில் உனக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க, மருமகனா, மகளா, குமாரனா, குமாரத்தை, எல்லாத்தையும் போ. ஏனென்றால் நாங்கள் இதை அழிக்க போகிறோம், இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். கர்த்தர் எங்களை அழிப்பதற்காக எங்களை அனுப்பியிருக்கிறார் என்றார்கள். 15 அழைத்து கொண்டு போ என்று துரிதப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் தாமதித்தார்கள். அவள் தாமதித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, அவர்கள் லேட் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் லோத்துவின் கையையும், லோத்துவின் மனைவியின் கையையும், லோத்துவின் 2 குமாரத்தின் கைகளையும் பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பிடித்து இழுத்து அவர்களை வெளியே கொண்டு போய் விட்டார்கள். 24 25 வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷிக்க பண்ணினது. கர்த்தர் அந்த பூமியின் பயிரையும் அதன் உள்ள எல்லாவற்றையும் 25 அழித்து போட்டார். 24 வானத்தில் இருந்து அக்கினியாய் கொட்டியது.
கந்தகமும் அழித்து போட்டார். அழிவிலே ஆபத்திலே கரத்தை பிடித்து இழுத்து அவர்களை தப்புவித்தார். சோதோமின் அழிவுக்கு லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் தப்புவித்தார். அருமையான மகளே, இது தாங்குகிற கரம் மட்டுமல்ல, இது உங்களை தப்புவிக்கிற கரம், உங்களை தப்புவித்து பாதுகாக்கிற கரம். ஐயா, வயசாயிருச்சு, பலவீனப்பட்டு போயிட்டேன், என்னை யாராவது கைப்பிடிச்சு நடத்துவாங்களா, என்னை தூக்குவாங்களா, எனக்கு ஏதாவது உதவி செய்வாங்களே நினைக்கிறீர்களா? எஸ்ஐயா 46 3 சொல்லுகிறது, நான் உங்களை தாங்குவேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியா இருக்க சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இதுவரை அப்படி செய்தேன், முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார் என் தெய்வம். தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குகிற தேவன், ஏந்துகிற தேவன், சுமக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன் அவருடைய கரம். மகனே, அந்த கையிலே விழுந்து விடும். மனிதனுடைய கைகளில் அல்ல, மற்றவருடைய கைகளில் அல்ல. பலவீனமான சூழ்நிலைகளிலே, பிரச்சனையான சூழ்நிலைகளிலே, ஆபத்தின் நேரத்திலே, அப்பா உம்முடைய கைகளில் நான், அப்பா உங்க கையில நான் என்று விழுந்து விடுங்கள். தமையன் வந்தான், அண்ணன் வந்தான், அழிக்க வந்தான். ஏசா பங்காளி வந்தான். அவன் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் சொல்வதற்கு 400 பேரோடு புறப்பட்டு வந்தான். யாக்கோபு நடுங்கினான், என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே முழுவதும் கதறி அழுது செபித்தான். ஆண்டவர் அவனை மாற்றினார். ஏசாயா 43:1 சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோவே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ யாரு தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் போலுவது இல்லை. அக்கினி நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. தண்ணீரை கடக்கிறீர்களா? ஆறுகளை கடக்கிறீர்களா? அக்கினி போன்ற பயங்கர பிரச்சனையிலே தினம் தினம் வெந்து வெந்து நொந்து நொந்து சாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, என் வாழ்க்கை என்னவாகும்? மரணம் வந்து விடுமோ? மறித்து போய்விடுவேனோ? தலைக்கு மேல வெள்ளம் போகுதே, இனி சான் போனா என்ன, மூலம் போனா என்ன, அவ்வளவுதான். யாரோ ஒருவன் வந்து என்னை அசிங்கப்படுத்துகிறான், சண்டை போடுகிறான் என்றால் பரவாயில்லை. கூட பிறந்தவர்களும் மாமன்
என்னை கரம் பிடித்த கணவனும் நான் கட்டின மனைவியுமே என் வீட்டாரே எனக்கு சத்துருவை போல இருக்கும்போது நான் என்ன செய்வேன் என்று கதறுகிறீர்களா? கர்த்தர் இந்த வேளையிலும் உங்களை தாங்குவா, ஏந்துவா, சுமப்பா. இந்த பிரச்சனைகள் உங்களை ஒன்று செய்துவிட முடியாது. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே செபியுங்கள். அன்ற யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றினார், உருவாக்கினார். எஸ்ஐயா 64:8 எஸ்ஐயா 64:8 இப்போதும் பிதாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிம, நீர் எங்களை உருவாக்குகிறவர். இஸ்ரவேலை தேவ பிரபுவாய் உருவாக்கினவர். மகனே, மகளே, உன்னை உருவாக்குவா, உன்னை உருவாக்குவா, உன்னை உருவாக்குவா. நடக்க முடியவில்லையா? வாழ வழி தெரியவில்லையா? அடுத்த அடியை எங்கே வைப்பது என்று புரியவில்லையா? கர்த்தர் உங்களோடு இருப்பா. புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்கும் நடுவிலே கீரனூர் என்ற ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரிலே சில காலங்கள் நான் ஊழியம் செய்தேன். அங்கே ஒரு பில்டிங்ல ரூம் எடுத்து தங்கினேன். பக்கத்தில் உள்ள மூகாம்பிகை கல்லூரியிலே, இன்ஜினியரிங் கல்லூரியிலே படிக்கிற மாணவர்களும் அங்கே தங்கியிருந்தார்கள். அவர்களில் ஒருவனை கர்த்தருக்குள் நடத்தினேன். அந்த தம்பி அங்குள்ள ஏஜி சபைக்கு சென்று கொண்டிருந்தார். ஒரு நாள் வந்தார், என் கையை பிடித்து அழுது கொண்டிருந்தார். என்னவென்று கேட்டேன். அவருடைய கையில் ஒரு பத்திரிகை இருந்தது, திருமண பத்திரிகை. அந்த பத்திரிகை என் கையிலே கொடுத்தார். என்னன்னு கேட்டேன். 25 வயசுல எனக்கு அக்கா இருக்கிறாங்க, 22 வயசுல எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, 50 நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா மரிச்சு போயிட்டாங்க. இப்ப எனக்கு கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு. கல்யாணம் யாருக்கு? என்னுடைய அப்பாவுக்கு கல்யாணம், என்னுடைய அப்பாவுக்கு கல்யாணம். திடீரென்று அவசரமாய் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டிருக்கிறது. லீவு போவிட்டு விட்டு உடனே திருமணத்திற்கு வா என்று 2 லைன் பத்திரிகையின் ஓரத்தில் எழுதி எங்க அப்பா அனுப்பி வைத்திருக்கிறார். தலை சுத்துது. என்னுடைய அக்காவுடைய எதிர்காலம் என்னவாகும்? வரக்கூடிய சித்தி என்ன செய்வாள்? நான் தூங்க முடியவில்லை, கதற முடியவில்லை, அழுதான். அவனுக்கு ஆறுதல் சொல்ல என்னால் முடியவில்லை. ஆனால் கர்த்தர் உன்னை நடத்துவார் தம்பி. எப்படி நடத்துவார்? எல்லா இடங்களும் இருள் சூழ்ந்திருக்கிறது, என்னால் முழித்து பார்க்க முடியவில்லை என்று சொன்னான். அவனை பார்த்து சொன்னேன், இன்றைக்கு என்னப்பா தெரியல, இன்னைக்கு அமாவாசை. இந்த இருட்டில் இந்த கீரனூர்ல இருந்து நீ விராலிமலைக்கு 30 கிலோமீட்டர் போகணும்னா போக முடியுமா? உன் கையில் ஒரு டார்ச் லைட்டை கொடுத்து போக முடியுமா? முடியாது என்று சொன்னான். ஏனென்றால் என் கையில் இருக்கிற அந்த டார்ச் லைட் 3 அடி தூரத்துக்கு மட்டும்தான் வெளிச்சம் காட்டும். 3 அடி தூரத்தை வைத்து நான் 30 கிலோமீட்டரை எப்படி கடப்பது? மகனே, நீ நடக்க நடக்க அந்த வெளிச்சமும் உன்னை கடந்து செல்லும். நீ 1 அடி தூரம் நடக்கும் போது இன்னும் 1 அடி தூரம் வெளிச்சம் காட்டும், இன்னும் 1 அடி தூரம் வெளிச்சம் காட்டும். அதை போலவே இந்த கடுமையான சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் உன்னை நடத்துவா, உன்னை நடக்க பழக்குவா என்று சொன்ன. ஆம், ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையின் அடி முதல் முடிவரை, உங்கள் வாழ்க்கை இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் சாகும் வரை எல்லாவற்றையும் புழு புரிந்து போட்டு இதுதான் பாவ வாழ்க்கையை கையில் எழுதி கொடுத்து விட்டால் நீங்கள் பயந்து போய் விடுவீர்கள். ஆகையா 1 அடி தூரம் மட்டும் காட்டுமே, நீண்ட தூரம் ஆசியே, கார் இருளில் என் நேச தீபமே, அந்த கார் இருளில் கர்த்தர் தீபமாய் உங்களை வந்து நடத்துவா.
அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இந்த இருளை கடந்து போவேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நடத்துவா. ஆமென். ஓசியா 11:3, எப்ராயிமை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். எப்ராயிமை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். உங்களை பழக்குவிக்கிற தேவன், உங்களை குணமாக்குகிற தேவன். நேற்றுக்கு இரவு திடீரென்று வார்த்தைகளுக்காக தேடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது யாரோ ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க, திரும்பி பார்க்கிறேன், வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் என்ற பாடலை வைத்திருந்தார்கள். சற்று நேரம் அதை கேட்டேன். நீங்களும் திரும்பி பாருங்கள், திரும்பி பாருங்கள். வந்த பாதையை எப்படி நடத்தினார். நமக்கு இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற போராட்டம் உலக மனுஷனுக்கு வந்திருந்தா தூக்கு போட்டு செத்து இருப்பான், தலைமையில பிச்சுக்கிட்டு பைத்தியமா தெரிஞ்சிருப்பான். ஆனால் அத்தனையின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க, உங்களை கைப்பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு முன்பாக போய் கோணலை செவ்வையாக்கி கொண்டிருக்கிறாரே. அன்றைக்கு கோரேசின் கையை பிடித்தவர் ஏசாயா 45:1-4 கோரேசை கைப்பிடித்தார். 2ஆம் வசனம், கோணலை செவ்வையாக்கினார், வெங்கல கதவுகளை உடைத்தார், இருப்பு தாட்பாக்களை முறித்தார், மறைப்பிடத்தில் ஒளிப்பிடத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுத்தார். அந்த தேகம் இன்றைக்கு உங்களுடைய கையை பிடித்திருக்கிறது, உங்களுடைய கையை பிடித்திருக்கிறது. கலங்காதிருங்கள், கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கரம் உங்களை மூடுகிற கரம் மோசேயின் வாழ்க்கையில் மூடினது. யாத்திரா 33:21-22 வசனங்கள். ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், என் அண்டையில உனக்கு ஒரு இடம் உண்டு. உலகத்தில் உனக்கு ஒதுங்கிக்க இடம் இல்லாமல் இருக்கலாம், உன்னை காப்பாற்ற யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மகனே மகளே, என் அண்டையில் உனக்கு ஒரு இடம் உண்டு. நீ அங்கே கண்மலையில் நில்லு, கண்மலையின் வெடிப்பிலே நான் உன்னை வைக்கிறேன். அடுத்த வசனம், கண்மலையின் வாசிப்பா 22ஆம் வசனம். என் மகிமையை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். நான் கரத்தினால் உன்னை மூடுவேன். என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. அந்த இடம் எது? அது கண்மலையின் வெடிப்பு. அந்த கண்மலை கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவிலே ஒரு வெடிப்பு உண்டு, ஒரு காயம் உண்டு. சிலுவையிலே ஆண்டவர் அடிக்கப்பட்ட போதும், அவரை வாரினால் சவுக்கால் அடித்த போதும், ஈட்டியால் குத்தினதும், ஆணிகளால் துளைத்த அந்த காயங்கள், அதுதான் கண்மலையின் வெடிப்புகள். அந்த வெடிப்புல கர்த்தர் உங்களை வைப்பார். எந்த மனுஷனும் கண்டு உயிரோடு இருக்க முடியாது. மரணம், வாதை, வல்லடி, வியாதி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது கர்த்தர் தம்முடைய கரத்தினால் உன்னை மூடி மறைப்பார். மோசேயை தம்முடைய கரத்தினால் மூடினார், கண்மலையின் வெடிப்பிலே வைத்து மறைத்து கொண்டார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஏசாயா 49:2, என் கரத்தின் நிலையினாலே உன்னை மறைத்து தமது அம்பரா துணியில் மூடி வைப்பார். கரத்தின் நிலையினாலே மறைப்பார். அந்த அம்பரா தூணி சபை, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, அடைக்கப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட அந்த கிணறு தேவனுடைய சபை. இந்த சபையின் சிரசாய் கர்த்தர் இயேசு இருக்கிறார்.
சங்கீதம் 27:5 தீங்கு நாளில் அவர் தம் கூடார மறைவில் என்னை மறைத்து தமது கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவர் மறைப்பார், அவர் ஒளித்து வைப்பார். அல்லேலூயா. நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக எஸ்ஐயா 51:16 என் வார்த்தை உன் வாயிலை அருளுவேன், என் கரத்தினால் உன்னை மறைப்பேன். அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய கரம் தேவனுடைய சபையிலே இருக்கிறது. அந்த கரத்திலே நீ இருப்பீர்கள் என்றால் பிசாசு உன்னை ஒன்று செய்ய முடியாது. பேய் அண்டாது, பாதாளம் மேற்கொள்ளாது, ஒன்று செய்துவிட முடியாது. கண்மலையின் வெடிப்பில் தங்குகிற புறாவே, இந்த மோசேயை கர்த்தர் கரத்தினால் மூடினார். அவன் மரித்த போதும் உபாகமம் 33:5-6 வசனங்கள் அவரே அவன் கண்களை மூடி அவரே அவனை புதைத்து வைத்தார். அவரே அவனை புதைத்து வைத்தார். அருமை தேவ பிள்ளைகளே, மோசேயின் வாழ்க்கையில் மூடுகிற கரமாயிருந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் மூடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அது தூக்குகிற கரம், அது உண்டாக்குகிற கரம், அது உருவாக்குகிற கரம், அது உயர்த்துகிற கரம், அது உன்னை தூக்கி பிடிக்கிற கரம், அது தாங்குகிற கரம், அது தப்புவிக்கிற கரம். அந்த கரம் உன் தேவைகளை சந்திக்கிறதுக்காய் நீட்டப்பட்ட கரமாய் இருக்கிறது. என்னாகமம் 11:23 ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டார்கள், ஐயா நாங்கள் கறி சாப்பிட வேண்டும், மாமிச உணவு வேண்டும், இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுப்பாயிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒரு காற்று வரும், காடைகளை கொண்டு வந்து கொட்டுவேன், இத்தனை பேரையும் நான் போஷிப்பேன் என்று சொன்னார். 21 வசனம் 22 வசனம், ஆண்டவரே இத்தனை ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, தேடி தேடி அலைந்து சமுத்திரத்தில் இருக்கிற மீன்களை எல்லாம், சமுத்திரத்தில் இருக்கிற மீன்களை எல்லாம், மச்சங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சேர்த்தாலும் போதுமா கேட்டார் மோசே. கர்த்தர், அதற்கு கர்த்தர் மோசே, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று கேட்டார். 31 வசனம், ஒரு பலத்த காற்று அடித்தது, சமுத்திரத்தில் இருந்து காடைகளை கொண்டு வந்து கொட்டினார். ஒரு நாள் பிரயாணம் மட்டும், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், தோராயமாக ஒரு நாள் பிரயாண தூரம் 20 மைல். அப்படி என்றால் 32 கிலோமீட்டர், 64 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அப்படியே ஒரு ரேடியஸ் போட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்ச மாதிரி. எவ்வளோ உயரம்? 1 முழ உயரம். என்ன பண்ண, தரையின் மேல் 2 முழ உயரம், 2 முழ உயரம். 1 முழம் எவ்வளவு? 1.5 மீட்டரா? தோராயமாக 1.5 மீட்டர். அப்படின்னா 1 அடி, 1 அடி, 3 அடி உயரத்துக்கு 64 கிலோமீட்டர் சுற்றளவில் காடை வந்து கிடைச்சா. ஒரு காடை எவ்வளோ பெருசு இருக்குங்க? இந்த கை தண்டிக்கு இருக்குமா? இந்த கையை அப்படி பிடிச்சிங்கன்னா இவ்வளோ தண்டி தான் இருக்கும். ஒரு கோழியை ஒரு சின்ன டப்பாக்குள்ள 50 கோழியை ஒரு சின்ன டப்பாக்குள்ள போட்டு அடைச்சி அப்படியே ஒரு பெட்டியில் மாதிரி அடைச்சி கொண்டு வந்து வைக்கிறாங்க. காடை எத்தனை காடை வைக்கலாம்? 2 முழம் உயரத்துக்கு 64 கிலோமீட்டர். அதாவது ஒரு நாள் பிரயாணம் இந்த பக்கம். அவ்வளவு காடைகளை கர்த்தர் கொட்டி ஜனங்களின் தேவைகளை சந்தித்தார். மகளே, இன்றைக்கும் உங்களுடைய தேவைகளை சந்திப்ப கர்த்தருடைய கை நீட்டப்பட்டிருக்கு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர், நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். சங்கீதம் 105 27 28 வசனம். ஆகையால் அவர் கொடுக்கிற தேவன், அவர் கையை திறந்து கொடுப்பார். உன் தேவையை சந்திக்க முடியாதபடிக்கு,
உங்கள் குறைவுகளை நிறைவாக்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. உன் தேவைகளை சந்திக்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுக போகவில்லை. அவருடைய கை நீட்டப்பட்ட கரமாயிருக்கிறது. அந்த கையை நீட்டி அவர் ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகளை அரவணைத்தார். அவர் வலது கையை இடது கை அவருடைய தலையிலே வலது கையினால் தட்டி அணைத்தார். உன்னத பாட்டின் புத்தகத்தில் 2:6 உமது கரம் என்னை அணைத்துக் கொள்கிறது. உமது வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. அது அணைக்கிற கரம், அது ஆசீர்வதிக்கிற கரம். அந்த கரத்தினாலே சிறு பிள்ளைகளை அவர் அணைத்து 10-16 மார்க்கு அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார். அது ஆசீர்வதித்த கரம், அள்ளி கொடுக்கிற கரம், அதை அணைத்துக் கொள்கிற கரம், அது ஆசீர்வதிக்கிற கரம். அந்த கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் கர்த்தாவே உம்முடைய கரத்தினால் ஆகும். அனுதின வாழ்க்கையில் தேவைகளை சந்திப்பதற்கு தேவனுடைய கரங்கள் நீட்டப்பட்டிருக்கிறது. அழிவின் மத்தியிலே பாவத்தின் அகோரத்திலே லோத்துவை தப்புவித்த கரம் உங்களையும் தப்புவிக்க போதுமானதாக இருக்கிறது. இதுவரை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்த கரம் இந்த பலவீன நேரத்தில் உங்களை தாங்கி ஏந்தி சுமக்கிறதுக்கு போதுமாக இருக்கிறது. உலகத்தில் வாதைகளும் வல்லடிகள் வந்தாலும் உங்களை மூடி பாதுகாப்பதற்கு கர்த்தருடைய கரம் போதுமானதாக இருக்கிறது. கடனிலே கண்ணீரிலே தண்ணீரிலே மூழ்கி இருந்தாலும் பேதுருவை தூக்கி எடுத்து தூணாக்கின கரம் உங்களையும் தூக்கி எடுக்க இந்த நகம் போதுமானதாக இருக்கிறது. இந்த கரம் உங்களை நடக்க பழக்குவிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்படி நடங்கள் என்று சொல்லி உங்களை பழக்க வைக்கிறது. இந்த கையிலே விழுவீர்களா? இந்த கையிலே ஆண்டவர் கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? இவர் கையிலே ஒப்புக் கொடுத்தால் உங்களை திருத்துவா, உங்களை திரும்பவும் அணையுவா, உங்களை உருவாக்குவா, உங்களை உயர்த்துவா, உங்களை சுகமாக்குவா, உங்களை உயிர்ப்பிப்பா. இந்த தேவன் உங்களை தூக்கி எடுப்பா. அந்த கரத்தில் தாவீது விழுந்தார். மனுஷனுடைய கையில் அல்ல, உம்முடைய கையிலே விழுவேனாக. நாமும் சொல்வோமா? அப்படி எழுந்து நிற்போம். கர்த்தாவே, மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்று பார்த்திருக்கிற இந்த பாடலை பாடும்போதும் கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை படைத்து அப்படியே ஜெபித்து முடிப்போம். பாடல் புத்தகத்திலே 755 கர்த்தருடைய கரம் அது மேன்மைப்படுத்துகிற கரம், அது உயர்த்துகிற கரம். 757 கர்த்தாவே மாட்சிமை நிறைந்தவர், மகத்துவமும் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. இந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. ஆராதனை ஆராதனை உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உங்கள் நாமம் உயர்த்தியே பாடி ஆராதிப்பேன். ஐஸ்வர்யமோ ஆனந்தமோ உம் கரத்தில் இருக்கின்றதே. ஐஸ்வர்யமோ ஆனந்தமோ உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்தி
உயர்த்திய ஆராதிப்பேன். சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. இந்த மனிதனையும் விடுவித்திட மாலாகுமே. இந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உன்னை நாமம் உயர்த்திய பாடி ஆராதிப்பேன். உன்னை நாமம் உயர்த்திய பாடி ஆராதிப்பேன். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உங்கள் நாமம் உயர்த்திய பாடி ஆராதிப்பேன். இந்த நாமம் உயர்த்திய பாடி ஆராதிப்பேன். மகத்துவமும் மேன்மையும் அவர் கரத்தில் இருக்கிறது. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் அவர் கரத்தில் இருக்கிறது. சத்தியமும் ஜீவனும் அவர் கரத்தில் இருக்கிறது. ஆசீர்வாதமும் அரவணைப்பும் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் கரம் தூக்கி எடுக்கிற கரம், அவர் கரம் தூக்கி சுமக்கிற கரம், அவர் கரம் அழைத்துக் கொள்கிற கரம், அவர் கரம் ஆசீர்வதிக்கிற கரம், அவர் கரம் அள்ளி கொடுக்கிற கரம், அவர் கரம் மூடி பாதுகாக்கிற கரம், அவர் கரம் உன்னை உண்டாக்கின கரம், அவர் கரம் உங்களை உருவாக்குகிற கரம், அவர் கரம் உங்களை உயர்த்துகிற கரம், அவர் கரம் உங்களை பழக்க வைக்கிற கரம், அவர் கரம் உங்களை பக்குவப்படுத்துகிற கரம். அந்த கரத்தில ஒரு மண்ணாய் நீங்கள் ஒப்பு கொடுத்தால் அவர் உங்களை மறுபடியும் திருத்தமாய் வணி. அவருடைய கையிலே ஒரு ஆடாய் ஒப்பு கொடுத்தார். உங்களை மந்தையிலே வைத்து பசுமையான புல்வெண்டியிலே அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் நடத்துவார். அவருடைய கையிலே அலங்காரமான கிரீடமாய் அர்ப்பணித்தார். உங்கள் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவர் பார்த்துக் கொள்வார். அவருடைய கையில் நீங்கள் யார்? நீங்கள் யாருடைய கைகளில்? நீங்கள் யாருடைய கைகளில்? நான் மனுஷனுடைய கைகளில் அல்ல, கர்த்தருடைய கைகளில் விழுவேனாக. கிருபையுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்துக்காய் ஸ்தோத்திரம். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் ஏற்ற வேலைகள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீ கையை திறக்க அவைகள் வாங்கி திருப்தியாகும். பிள்ளைகள் தேவைகளை சந்திக்கும். ஒரு கீழ்காற்றை வீச பண்ணும். காடைகள் கொட்டட்டும். ஆண்டவரே, முகத்தில் இருந்து வருகிற கண்ணீரை துடைத்து முதிர் வயதோ பலவீனமோ தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து என் பிள்ளைகளை நடத்தும். உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இவர்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். உம்முடைய கரத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதியும். இவர்களை மேன்மைப்படுத்தும். இவர்களை உயர்த்தும். விக்கினங்கள், வியாதிகள், வாதைகள், வல்லடிகள், விபத்துக்கள்
நாசமோசங்கள், பாவங்கள், பாதாளங்கள், படுகொலிகள், பயங்கரமான மனிதர்கள், கெட்ட இச்சையான பழக்க வழக்கங்கள் சகலத்துக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள். விழுந்து போயிருந்தாலும் தூக்கி எடுக்கிற தேவனே, நம்முடைய பிள்ளைகள் உளையான சேற்றிலிருந்தும், படுகொலியிலிருந்தும், மரண வாசலில் இருந்தும், சமுத்திரத்தில் இருந்தும், கொந்தளிக்கும் ஜலத்தில் இருந்தும் கர்த்தர் தூக்கி நிறுத்து கடனை மாற்றும். கர்த்தரே உடைய பிள்ளைகளுடைய கடன்களை மாற்றும். கண்ணீரை துடைத்தரலும், கவலைகளை விசாரித்தரலும். உடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்தி உயர்த்தும். ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே. கேட்க கூடாதபடிக்கு உடைய செவி மந்தமாகவில்லை. தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் இவர்கள் தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கும். உடைய ஊழியக்கான நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட கடந்து செல்லுங்கள். அக்டோபர் மாதம் முடியும் வரைக்கும் நமக்கு ஆராதனை திங்கட்கிழமை காலையிலே, இன்னும் மாலை 6:30 மணிக்கு உண்டு. வாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை